ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட் தான். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் காத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அந்த 5 ராசிகள் யார்? மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் அவமானப்படுறது, ஏன்னா ராசியில் குரு இருக்கும்போது அவமானம், பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு அவர் வரும்போது, அதே போல் கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ல் வரப்போறாரு. இவ்வளோ நாளாக அவர் சிம்ம ராசியை சேஃப் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ குரு எப்போல்லாம் லைஃப்பில் பாசிட்டிவாக வர்றாரோ உங்கள் ராசிக்கு, நீங்கள் அப்போல்லாம் தங்கம் வாங்குவீங்க. உங்ககிட்ட இருக்க தங்கத்தை போட்டுட்டு, அதே நேரத்தில் அதில் நெகட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த குரு ராகு குருக்கு எதுனா சட்டத்திற்கு புறம்பான, சட்டத்திற்கு எகெயின்ஸ்டான, அதே போல் இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூரா இப்போ 100% ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான பீரியடாக இருக்கும். 50-50 ராசிகளாக இருக்கிறது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசி? ஸ்டார்டிங்கில் இவங்க நல்லா இருந்தால் கூட எண்டிங்கில் இவங்க தான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோவெல்லாம் மாறும். பட் இதில் நம்ம யாரை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோ பொண்ணையோ கவனிக்காமல் செக் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அப்போ கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே சனி பகவானுடைய நகர்வு, ராகு கேதுவோட நகர்வு. அப்போ எல்லாருமே ஒரு நட பழனிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். இதில் சில பேர் மாற்று கருத்தில் இருப்பாங்க, எனக்கு பழனிக்கு போனால் செட் ஆகிறதில்ல. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான தமிழ் புத்தாண்டு சார்ந்த பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. இந்த பராபவ ஆண்டு பொதுவாக எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு உலக அளவில் எப்படி இருக்க போகுதுன்னு, ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தேர்தல் வரப்போகுது, இன்னும் பல பல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உலக அளவில் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக உலக அளவில் எப்படி இருக்கு? இப்போது தமிழ் புத்தாண்டு போயிட்டுருக்கு. அது சம்மந்தப்பட்ட உலக பலன்களை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலக பலன்களை பொறுத்தளவு மேஜரான கிரகங்கள் நம்ம பார்த்தோம்னா சனி, ராகு, கேது, அப்புறம் குரு பகவான். இவங்க 4 பேரை வச்சு தான் இந்த முண்டையன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய நிறைய விளைவுகள், அதாவது உலகியல் விளைவுகளை நம்ம கணிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது குருவோட வீட்டில் சனி டிரான்சிட் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அங்கே ராகு இருந்தார். அப்போ குருவோட வீட்டில் எப்போல்லாம் ராகுவோ சனியோ இந்த மாதிரி பாவ கிரகங்கள் வரும்போது தங்கம் விலையில ஏற்ற இறக்கங்கள், அதுவும் எப்பயும் இல்லாத நிறைய சினாரியோ இப்போ இந்த பீரியட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். குறைய போகுதாமா? குறைஞ்சிரும் கண்டிப்பாக குறையும். குரு பகவான் தன்னோட உச்ச வீட்டை நோக்கி போகும்போது நிச்சயமா குறைய ஆரம்பிச்சிடும். போன இதில் கூட பேசியிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி குரு வீட்டில் சனி போயிட்டு இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள், அப்போ அந்த குழந்தைங்க சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எப்படி உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி குருனா ஆசிரியர்கள். அப்போ ஆசிரியர்களில் நிறைய பேர் அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளில் சிக்கி அது உலகத்துக்கு வெளிச்சமாகக்கூடிய இந்த வாத்தியார் இப்படி பண்ணிட்டாரா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குது. அதாவது குழந்தைங்கள அவங்க தான் பார்த்துக்கணும், அவங்களே குழந்தைங்கிட்ட தப்பாக நடக்க முற்படுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஹைலைட் ஆகிட்டு இருக்கும் இப்போ பீரியடில். அதே போல் மடாதிபதிகள் யாரெல்லாம் உண்மையாலுமே சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. போலியாக யாரெல்லாம் மதத்தின் பேரால் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக இப்போ ஹைலைட் பண்ணுவார் சனி பகவான். தன்னுடைய அந்த பயணத்தில் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள கவனமாக இருந்துக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி அது வெளிநாட்டு ராசி. மீன ராசிங்கிறது வெளிநாட்டு ராசி. நம்ம மக்கள் எங்கெல்லாம் வெளியில் போயிருக்காங்களோ அதை குறிக்கிற ராசி. அப்போ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்திய மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது புலம்பெயர் வாழ் தமிழர்களாகட்டும், புலம்பெயர் வாழ் இந்தியர்களாகட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். முக்கியமாக வெளியில் சொத்து வாங்கணும்னு யாரும் நினைக்கக்கூடாது இந்த பீரியடில். ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக தான் போகுது. இப்போயே அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பிரச்சனைகள், அதிகமான போர் பதட்டங்கள், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான ஒரு கண்டினியூ சினாரியோவாக தான் இருக்கும்.
புதுசாக அதே மாதிரி ஒரு நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு சுகர்னா அது நீங்கள் டயபெட்டிக்கை வந்து க்யூரே பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இந்த மாதிரி புதிய விஷயங்கள். அதே மாதிரி யூடியூப்லேயே வந்துட்டு நல்லா அதில் ஒரு அப்டேட்டடான ஒரு விஷயம் அதை வந்து ஒரு இன்னும் நல்லா எடிஷன் பண்ணி நாங்கள் வந்து வெளிவிடுறோம். அதுலேயே இன்னும் நிறைய சினாரியோஸ் அப்டேஷன்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்ப புரட்சியும் நம்ம வந்து பார்க்கலாம். வான்வெளி தாக்குதல், வான்வெளி பிரச்சனைகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இது எல்லாமே வந்து ஒரு உலகியலில் நடைபெற போகுது. அதே மாதிரி அரசியலை பொறுத்தளவு வந்து மேஜராக அவர்களுடைய ஜாதகம், அதே மாதிரி நம்ம அந்த அரசியல் என்னைக்கு டேட் வந்து எடுக்கிறோம் இதை வச்சும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அவங்களோட சுய ஜாதக அமைப்பை பொறுத்து அதில் பலன்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நம்ம அடுத்து தனி மனித ஜாதகம் கோச்சார பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த 12 ராசிகளில் இந்த 5 ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட் தான். உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் காத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அந்த 5 ராசிகள் யார்? ஜூன் மாதம் வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப டாப்பாக இருக்க போகிறவங்க 5 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ நிறைய வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவமானப்படுறது, ஏன்னா ராசியில் குரு இருக்கும்போது அவமானம் பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவோம். ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு அவர் வரும்போது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதுவும் 2ஆம் இடம்ன்றது உச்ச குருவாக வர்றார். அப்போ வருமானத்தை சீர் செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறார், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ல் வரப்போகிறார். இவ்வளோ நாளாக அவர் சிம்ம ராசியை சேஃப் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியில் தெரியாது. இப்போ வந்து கன்னி ராசிக்கு 11ல் வர்றதுனால கன்னியா ராசிக்கு இவ்வளோ நாளாக இருந்த அந்த ஒரு ப்ரெஷர் முடிஞ்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரீத் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஆஃப்டர் ஜூன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 9லேருந்து ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையால் புனிதப்படுத்த போகிறார். அப்போ இவங்க வந்து நிறைய டெம்பிள் ரிலேட்டடான விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள், அதே போல் அப்பாவுக்கு நல்லா இருக்கும். இவ்வளோ நாளாக அப்பாவுக்கு ட்ரபிளாக இருந்திருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்னால் அது வந்து உடனே கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே ராசிக்கு பாசிட்டிவாக குரு வரும்போது முதல்ல உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் வயசு என்ன, இந்த வயதோட்டத்தை வைத்து தான் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள்லையும் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு இப்போ சின்ன வயசு பொண்ணுன்னா அதிகமான தங்கம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ குரு எப்போல்லாம் லைஃப்பில் பாசிட்டிவாக வர்றாரோ உங்கள் ராசிக்கு, நீங்கள் அப்போல்லாம் தங்கம் வாங்குவீங்க. உங்ககிட்ட இருக்க தங்கத்தை போட்டுட்டு பதிலுக்கு புதுசாக சேர்த்து வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு நேர் 7ஆவது ராசியான கடகத்தில் தான் குரு வர்றார். அதனால் மகர ராசிக்காரர்கள் புது பொலிவுடன் வருவாங்க. நிறைய பிரச்சனைகளில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் மாறி அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், அடுத்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு லைஃப் வந்து மாறப்போகுது. கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்க முக்கியமாக இந்த பீரியட், பர்டிகுலராக கோச்சாரத்தில் இந்த பீரியட் IVF குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வரம்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்து வந்து குருவோட ராகு கேது மீட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த குரு ராகு குரு கேது காம்பினேஷன் எப்பயுமே புரட்சிகரமான விஷயங்களை சொல்லும். அதில் அந்த IVF குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதில் நெகட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த குரு ராகு குரு கேதுன்னு சட்டத்திற்கு புறம்பான, சட்டத்திற்கு எகெயின்ஸ்டான, அதே போல் குடும்பத்துக்கு எகெயின்ஸ்டான. இப்போ ஒரு சில குடும்பங்கள் வந்து அந்த மாரல் வேல்யூஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலியில் இந்த மாரல் வேல்யூஸை பிரேக் பண்ணுற மாதிரி குழந்தைங்க, அதுதான் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு 5ல் வரப்போகுது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இவங்களுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூரா இப்போ வந்து 100% வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான பீரியடாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஜென்மசனி உள்ளே வந்தோடனே அவங்க படாத பாடு பட்டுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஆறுதலாக பிரேக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் முக்கியமாக டாப்பாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய 5 ராசிகள் இவங்களாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு நல்ல ரொம்ப டாப் கேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் தான். நம்ம இப்போ வந்து இந்த ஜாக்பாட் ராசிகள் 5 என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக 50-50 ராசிகளாக இருக்கிறது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசி? இப்போது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து சில ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது எப்பவுமே மிடில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த இவங்க ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் ஏப்ரல் 14 வரைக்குமே இது இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த மீன்வைல் இந்த பீரியடில் குரு வந்து தன்னோட டிரான்சிட்டை மூமெண்ட் மாற்றுறதை பொறுத்து சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் இவங்க நல்லா இருந்தால் கூட எண்டிங்கில் இவங்க தான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோவெல்லாம் மாறும்.
பட் இதில் நம்ம யாரை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது குரு பகவான் வந்து 11ல் இருந்தார். ஆனால் அட்டமத்து சனியாக சனி உட்கார்ந்துருக்காரு. ராசியிலே கேது 7ல் ராகு இருக்கிறதுனால அனைத்து விதங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். எங்கேருந்து அடி உழுகுதுன்னே தெரியாது. அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக அந்த ரொம்ப கெத்தாக இருப்பாங்க. எப்பவுமே சிம்மம் கடகம்லாம் ரொம்ப கெத்தாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் யார் என்பதை உணர்த்தக்கூடிய பீரியடாக இருக்கும். மற்றவங்க யாருன்னு நீங்கள் உணரக்கூடிய பீரியடாக இருக்கும். இவ்வளவு நாளாக யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யார் நமக்கு சப்போர்ட் இல்லை, முதுகில் யார் யார் குத்துறா, எல்லாம் இந்த பீரியடில் வந்து வெளியில் தெரிய போகுது. அதனால் அந்த விஷயத்தில் சிம்மம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னியா ராசிக்கும் மீன ராசிக்கும் ராசிக்கு குரு பகவான் சப்போர்ட்டாக இருந்தாலும் சனி பகவான் உங்களை ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்கு 7ல் கன்னியா ராசிக்கு 7ல் சனி இருக்காரு, மீனத்துக்கு ஜென்மமாக இருக்காரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இப்போ கல்யாண யோகம் இருக்குன்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பையனாக இருந்தால் பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணாக இருந்தால் பையனை தேடுவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அமைப்பு இல்லாத ஒரு மாப்பிள்ளை வந்து நமக்கு சிக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு அந்த மாப்பிள்ளையோ பொண்ணையோ கவனிக்காமல் செக் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அப்போ கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி IVF மூலமாக குழந்தை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டோம், தவறான ஒரு சிகிச்சையான இடத்துக்கு போயிடக்கூடாது. அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் சுயஜாதகமும் முக்கியமாக இருக்கிறதுனால அவங்க பார்க்கணும். அதே மாதிரி தனுர் ராசியை பொறுத்தளவு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சுகக்குறைவு ஏற்படும். வேலை விஷயமா அதிகமாக ஓடி ஓடி சாப்பிட முடியாத போகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் அவங்களும் அதில் பார்த்து இருந்துக்கணும். அடுத்ததா இந்த தமிழ் புத்தாண்டு இந்தந்த ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த ராசிகள்? இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து சனி பகவானுடைய நகர்வு, ராகு கேதுவோட நகர்வு, இதுதான் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் மெயின் டாப் லிஸ்டடாக வருவாங்க. அப்போ ஜென்ம சனின்னு பார்த்தா மீனம்தான். ஸோ இப்போ உங்களுக்கு குரு வந்து ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வருவார். ஆனாலும் அதுக்கு முன்னாடி அந்த 3 மாதங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக கடந்து போக வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ப்ரீத்திங் பீரியடுங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்க போகிறாரு. அதனால் வாக்கு விஷயங்கள், யாருக்காவது வாக்கு கொடுக்கறது, பண விஷயங்கள், இந்த நேரத்தில் தான் சதுரங்க வேட்டை மாதிரி ஸ்கேமில் மாட்டுவாங்க. இந்த நேரத்தில் தான் என் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணா நானும் போய் போடுறேன்னு மாட்டிக்குவாங்க. அதே போல் ஒரு 6 100 யாராவது நம்ம லைஃப்பில் வருவாங்க. அப்போ தனஸ்தானத்தில் சனி இருக்கும்போது ஒரு தகுதி குறைச்சலான பணம் வரும். இப்போ இவங்க நல்லா மாங்குன்னு வேலை செய்வாங்க கும்பராசி, அதுக்கு கிரேடாக அதுக்கு ஈக்குவலாக பணம் கிடைக்குதானா கிடைக்காது. கோவப்பட்டு வேலையை மாற்றிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கும்பராசி கவனம் பண்ணிக்கணும். அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்களில் திட்டமிடல் இருக்கணும் மேஷத்துக்கு. ஏன்னா ஜென்மசனி வரல, இன்னும் உங்களுக்கு விரயச்சனியில் இருக்குது. அப்போ இந்த விரயச்சனி காலகட்டம் நீங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டில் ரொம்ப கவனம் வேணும், தூக்கத்தில் கவனம் வேணும், உடல் ஆரோக்கியத்தில் இந்த மேஷராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுனத்தை பொறுத்தளவு தொழில் விஷயங்களில் தன்னோட சீக்ரெட்ஸை வெளியில் உடைச்சாங்கன்னா அதில் மாட்டிக்குவாங்க. அதே போல் சிம்மத்தை பார்த்தோன்னா ராசியிலே வந்து கேதுவும் 7ல் ராகுவும் டிசம்பர் வரைக்கும் இருக்க போகிறாங்க. இப்போ டிசம்பருக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் டிரான்சிட் ஆகி மகரத்துக்கும் கடகத்துக்கும் போயிடுவாங்க ராகு கேது. அப்போ அது வரைக்கும் சிம்ம ராசியும் கும்பராசியும் ராசியில் ராகு கேது இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்ட்னர்கிட்ட இருக்கணும். லைஃப் பார்ட்னர், எய்தர் பிஸ்னஸ் பார்ட்னர். அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம்னு பார்த்தோன்னா கடகமும் மகரமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு கேது உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதை வந்து அடுத்து ஃபேஸ் பண்ண போகிறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வழிபாடு, வீட்டில் இருந்தபடியே இதை செய்யுங்க, உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இதை பண்ணுங்க அப்படிங்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக பரிகாரமாக நீங்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கிற பரிகாரம் என்ன? இப்போது ஒவ்வொருத்தரோட ராசி தன்மைக்கு தகுந்த மாதிரி இவங்க கோயில்களுக்கு போவாங்க. எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டு வந்துச்சாருன்னா இது வந்து நம்முடைய பாரம்பரியமான ஒரு விழா, தமிழர்களுக்காக இது பண்ணுறது. டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அப்பாட் நிறைய பேர் வந்து தை மாதம் சித்திரையெல்லாம் சொல்லுவீங்க. ஆனாலும் சித்திரை மாதம் என்பது மேஷ ராசியில் சூரியன் தன்னுடைய உச்ச ராசியில் பயணிக்கக்கூடிய காலம். அப்போது சூரியன் வந்து எப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வராரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய காலம். அதனால எல்லாருமே வந்து அந்த சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் என்னது மேஷ ராசி. முக்கியமாக அது செவ்வாய் ராசி, அது முருகப்பெருமான் பழனியை வந்து குறிக்கக்கூடிய ராசி. அப்போ எல்லாருமே ஒரு நட பழனிக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். இதில் சில பேர் வந்து மாற்று கருத்தில் இருப்பாங்க, எனக்கு பழனிக்கு போனால் செட் ஆகிறது இல்லை. நீங்கள் அருகில் உங்களுக்கு வந்து எந்த முருகர் கோயில் இருக்கோ, உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு அன்னைக்கு குடும்பத்தோடு அவசியம் போய் தீபம் போட்டுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான ஆலயங்கள் வேணும் அப்படிங்கும்போது அது அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து மாறும். என்றாலும் என்னுடைய ஒரு பொதுவான கருத்து, மேஷராசி குறிப்பது மழையை குறிக்கும்.
கொஞ்சம் மலைப்பாங்கான இடத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயில், அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு 2 நெய் தீபத்தை ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்ச கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்க. முடிந்த அளவு கோயில்களில் ஒரு அரை நாளாவது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதே குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இல்லாமல் கோயில்களோட அந்த அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கிற மாதிரியான அமைப்புகளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா புத்தாண்டுமே நமக்கு எல்லாரும் சூப்பராக இருக்கும். மேம், தமிழ் புத்தாண்டு சார்ந்த உலக பலன்களில் துவங்கி ஜாக்பாட் அடிக்கும் 5 ராசிகள், அடுத்து எந்தெந்த ராசிகளுக்கு 50-50%, அடுத்து எந்த ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு இறை வழிபாடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யணும், நம்ம ராசிக்கு இந்த மாதிரியான கோச்சார அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கவனமாகவும் ஒரு மகிழ்வாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த காணொளி உதவி புரியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி கவ்யா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.